வணக்கம் மாணவர்களே. இன்று நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க எடுத்த விடயம் மடக்கை அட்டவணையை பாவித்து எண்ணொன்றின் மடக்கை பெருமானத்தை எவ்வாறு கணிப்பது என்பதுதான். மடக்கை அட்டவணையை பார்ப்பதற்கு முதல் நாங்கள் ஏற்கனவே கற்ற சில விடயங்களை நினைவுக்கு கொண்டு வருவோம். 25 என்ற ஒரு எண்ணை எடுத்தால் அதை சுட்டி வடிவில் எழுதினோம். 5 2ஆம் அடுக்கு 25, 5 தர 5 25 என்றபடியால் 5 2ஆம் அடுக்கு 25. இதை மடக்கை வடிவத்துக்கு நாங்கள் மாற்றினால் log அடி 5 25 சமன் 2 என எழுதினோம். 8 எடுத்தீங்கன்னு சொன்னால் 8 சமன் 2இன் 3ஆம் அடுக்கு என்பது தெரியும். 2 தர 2 தர 2 2 4 4 2 8, 2இன் 3ஆம் அடுக்கு 8. இதை மடக்கை வடிவத்துக்கு நாங்கள் மாற்றினால் log அடி 2 8 சமன் 3. இப்ப எங்களுக்கு தெரியும் 25இன் மடக்கை அடி 5இல் 2, 8இன் மடக்கை அடி 2இல் 3 என்ற விடயங்கள் இப்ப எங்களுக்கு தெரியும். 25க்கு அடி 2இல் மடக்கை பார்க்க தெரியும், 8க்கு அடி 2இல் மடக்கை பார்க்க தெரியும். இப்ப பொதுவான மடக்கை log அடி 10, எங்கள் வாய்ப்பாட்டில் இருக்கு மடக்கை வாய்ப்பாட்டில் அடி 10 மடக்கை தான் இருக்கு. அப்ப log அடி 10 2.9 என்னும் ஒரு எழுமாற்று இலக்கம். இதற்கு மடக்கை பார்க்க வேண்டும். இதற்கு எவ்வாறு மடக்கை பார்க்கலாம் என்பதுதான் எங்களது இன்றைய சிந்தனையாகும். மாணவர்களே, மடக்கை வாய்ப்பாட்டை நாங்கள் பயன்படுத்துவதற்கு முன்னர் நாங்கள் எண்களை சில வீச்சுக்களாக நாங்கள் வகைப்படுத்துவோம். முதலாவது வீச்சு 1லிருந்து 10லும் சற்று குறைவான இலக்கங்கள். அப்ப எவ்வாறான இலக்கங்கள் இங்க வரும் என்று சொன்னா 1லிருந்து 10லும் சற்று குறைவான இலக்கங்கள் என்று சொன்னா 1.1, 1.2, 2.3 இப்படி 10க்கு கிட்ட வரையும் போகும். 9.9 கடைசி நம்பர் இல்லை, ஆனா 9.9 கடைசி நம்பரா நாங்கள் யோசிக்க முடியும். ஆனால் அது கடைசி நம்பரில் அதுக்கும் அங்காலும் 10க்கு குறைவான நம்பர்கள் இருக்கு. அப்ப முதலாவது வகை, முதலாவது வீச்சு 1லிருந்து 10க்கு சற்று குறைவான இலக்கங்கள். அடுத்தது 10லிருந்து 100லும் சற்று குறைவான இலக்கங்கள். அடுத்தது 100லிருந்து 1000லும் சற்று குறைவான இலக்கங்கள். இது முதலாவது வகை, இரண்டாவது வகை, மூன்றாவது வகை. இந்த வகைகள் தொடரும். நாங்கள் இந்த 3 வகையை இப்பொழுது ஆராய்வோம். அதே மாதிரி தான் அடுத்த வகைகளும் இருக்கும். மாணவர்களே, இந்த 2.9 எனும் இலக்கம் 1லிருந்து 10லும் சற்று குறைவான இலக்கங்களுக்குள்ள அடங்கும். 1லிருந்து 10லும் சற்று குறைவான இலக்கங்கள் உள்ள இந்த வீச்சுக்குள்ள அவை. இப்பொழுது நாங்கள் 1 சமன் 10இன் சைபராம் அடுக்கு என்று எழுதலாம். 10ஐ 10இன் 1ஆம் அடுக்கு என்று எழுதலாம். இப்போ இது ரெண்டும் சுட்டி. இதை மடக்கைக்கு மாற்றுங்கள். log அடி 10 1 சமன் 0. இதை மடக்கைக்கு மாற்றினால் log அடி 10 10 சமன் 1. நன்றாக கவனியுங்கள். 1இன் மடக்கை 0, 10இன் மடக்கை 1. அப்ப 1இன் மடக்கை 0 என்று சொன்னால் 1லிருந்து 10ற்கு சற்று குறைவான இலக்கங்களின் மடக்கை பெருமானம் 0லிருந்து 1லும் சற்று குறைவாக இருக்கு. 0லிருந்து 1லும் சற்று குறைவாக இருக்கும். எந்த இலக்கங்களின் மடக்கை?
ஒன்றிலிருந்து 10 சற்று குறைவான இலக்கங்கள். அதாவது முதலே சொன்னேன் 1.1 2.7 அப்படி இதுக்குள்ள நிறைய இலக்கங்கள் போகும். அதுக்குள்ளதான் இந்த 2.9 வருது. அப்ப 2.9 மடக்கை பெருமானம் சைபரில் இருந்து தொடங்கி ஒன்றிலும் சற்று குறைவான இலக்கங்களுக்குள்ள ஏதோ ஒரு இலக்கம் இருக்கு. அப்ப இந்த இலக்கங்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னா 0.1 0.2 இப்படி 0.9 0.9 இப்படி போய்கொண்டு அப்ப எல்லாமே 0 என்று தான் தொடங்கும். ஆகவே 2.9 மடக்கை எங்களுக்கு 0 என்று தொடங்கி அங்கால ஏதோ ஒரு எண் எங்களுக்கு கிடைக்கும். இதுதான் எங்கட முதலாவது மடக்கை பார்ப்பதின் படி. மாணவர்களே, ஒன்றிலிருந்து 10 சற்று குறைவான இலக்கங்களின் மடக்கை பெருமானம் 0 1 சற்று குறைவாக இருக்கும் என்று பார்த்தோம். அதாவது 0 என தொடங்கும். அதாவது 0 1 சற்று குறைவான இலக்கங்கள் 0 என்று தொடங்கும். 0.1 1 2 3 அப்படி ஏதாவது வரும். இவ்வாறே 10 100 சற்று குறைவான இலக்கங்களின் மடக்கை 1 2 சற்று குறைவான இலக்கங்களாக இருக்கும். அதாவது 10 மடக்கை 1 100 மடக்கை 2. ஆகவே 10க்கும் 10 100 சற்று குறைவான இலக்கங்களின் மடக்கை பெருமானம் 1 2 சற்று குறைவான இலக்கங்களாக இருக்கும். அப்ப இந்த வீச்சுகளை இருக்கிற இலக்கங்கள் 1.1 1.7 இப்படி தொடர்ந்து போய்கொண்டிருக்கும். ஆனா 2 விட குறைவாய் இருக்கும். ஆகவே 10 100 சற்று குறைவான இலக்கங்களின் மடக்கைகள் 1 என தொடங்கும். 1 என தொடங்கும். இவ்வாறு நாங்கள் இதை ஆராய்ந்த பின்னர் நாங்கள் இனி மடக்கை வாய்ப்பாடு தொடர்பான பிரச்சனைக்கு போவோம். இனி 2.9 மடக்கையை காண முற்படுவோம். 2.9 இதுக்கு நாங்கள் இன்னும் ஒரு 0 போட்டுக்கொள்வோம். இந்த 0க்கு பெறுமதி இல்லை. மடக்க அட்டவணையில் 3 ஆக குறைந்தது 3 இலக்கங்களுக்கு பார்க்கலாம், அல்லது 4 இலக்கங்கள் இருந்தாலும் பார்க்கலாம். வித்தியாசம் எனும் ஒரு பகுதி இருக்கிறது. மடக்க அட்டவணையில 29 முதல் நாங்கள் பார்ப்போம். இந்த இப்படி ஒரு கோலம் இருக்கும். அதுல 29க்கு நேர என்ன இலக்கம் இருக்குன்னு பார்ப்போம். இங்கால 29க்கு அடுத்தது 0 இருக்குது. இந்த ரோவில் 0க்கு நேர எந்த இலக்கம் இருக்குன்னு பார்த்து அந்த இலக்கத்தை குறித்து கொண்டு அந்த இலக்கத்தை நாங்கள் இங்கு 0 என்று எழுதி விடுவோம். இவ்வாறான செயல்பாட்டின் மூலம்தான் நாங்கள் மடக்கை அட்டவணை பார்க்கிறோம். மாணவர்களே, இது மடக்கை அட்டவணை. நன்றாக அவதானித்து பாருங்கள். இங்கு மடக்கை என்று எழுதி இருக்குது. இங்கே சில இலக்கங்கள் இருக்கு. 10 இந்த கொலம் வைஸா போகுது. இங்கே 0 1 2 3 4 அங்கு 9 வரையும் போகுது. இங்கே வித்தியாசம் எனும் பகுதியில் 1 2 3 4 9 வரையும் போகுது. இப்போ நாங்கள் பார்க்க போவது 2.90 2.90 என்றபடியால் நாங்கள் 0 என்று போட்டு விட்டோம். இனி 29 நாங்கள் மடக்கையை வாசிப்போம். 29க்கு நேர இங்கு 29க்கு நேர அங்கு மேலே 0க்கு நேர வாருங்கள். இங்கே இருக்கிறது 46 24 எண். இதுதான் 29 மடக்கை பெருமானம் ஆகும். இங்கு பாருங்கள், நான் பார்த்ததின்படி இந்த மடக்கை அட்டவணையை பார்த்ததின்படி 29க்கு நேரவும் 0க்கு நேரவும் 46 24 இருக்கிறது. ஆகவே 2.9 மடக்கை பெருமானம் 0.46 24. இந்த தசத்துக்கு இங்கால இருக்கிற பகுதி தான் நாங்கள் மடக்கையிலிருந்து வாசித்து அறிகிறோம். 2.9 மடக்கை 0.4624 ஆகும். மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் பார்க்க இருக்கும் இலக்கம், மடக்கை பார்க்க இருக்கும் இலக்கம் 69.34 ஆகும். 69.34 ஆகும். நான் LG 69.34 என்று போட்டிருக்கிறேன்.
எல்ஜி என்று சொன்னால் லாக் அடி 10 என்பதை நாங்கள் சுருக்கமாக எல்ஜி என்று வழங்குவோம். எல்ஜி வந்து அடி 10 மடக்கை, அடி 10 மடக்கை வந்து எல்ஜியா இருக்கு. இப்ப நாங்கள் பார்க்க எடுத்துக்கொண்ட இலக்கம் எந்த வீச்சுக்குள்ள இருக்குது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது 69.34 10லிருந்து 100லும் சற்று குறைவான இலக்கம். 10லிருந்து 100லும் சற்று குறைவான இலக்கம். 10 மடக்கை எங்களுக்கு 1, 100 மடக்கை 2. அப்ப மடக்கை இது எண் பெருமானம், இது மடக்கை. மடக்கை 10 மடக்கை 1, 100 மடக்கை 2. ஆகவே இந்த இந்த வீச்சுக்கள் இருக்கிற எண்களின் மடக்கை பெருமானம் 1லிருந்து 2லும் சற்று குறைவான எண்களாக இருக்கும். இவ்வாறான எண்கள் வந்து 1.1, 1.2 இப்படி போய்கொண்டிருக்கும். ஆகவே இந்த வீச்சுக்கள் இருக்கிற எண்கள் வந்து 1 என தொடங்கும். ஆகவே இந்த இலக்கத்தின் மடக்கை பெருமானம் 1 என தொடங்கும். இவ்வாறுதான் நாங்கள் இந்த வீச்சை வைத்துக் கொண்டு முன்னுக்கு தசத்துக்கு முன்னால போட வேண்டிய இலக்கத்தை தீர்மானிப்போம். மாணவர்களே, 69.34 என்ற இலக்கத்துக்கு மடக்கை காண முற்படும் போது, அதாவது மடக்கை வாய்ப்பாட்டை வாசிக்க முற்படும் போது முதலாவது இரு இலக்கங்களும் 69 இந்த கொள்ளத்துல பார்ப்போம். அது அடுத்ததாக இருக்கிற மூன்றாவது இலக்கம் வந்து 3க்கு நேர இங்க பார்ப்போம். அங்க 4வது இலக்கம் வந்து அங்க வித்தியாசத்துக்கு நேர 4ஐ தேடி வித்தியாசத்துக்கு நேர கீழே என்ன இருக்கிறதோ அதை நாங்கள் எடுத்து எழுதி மடக்கை பெருமானத்தை கொடுப்போம். மாணவர்களே, மீண்டும் மடக்கை வாய்ப்பாட்டை பாருங்கள். இங்கு அடுத்த பேச்சில் மடக்கை 69 நாங்கள் தேடி எடுக்க வேண்டும். 69 இங்கு இருக்கிறது. 69 இங்கு 3 இங்கே தேடி எடுக்க வேண்டும். 3 வந்து இங்கே தேடி எடுக்க வேண்டும். 3 இங்கே இருக்குது. அப்போ 3க்கு கீழே இறங்கி 69க்கு நேர என்ன இலக்கம் என்று பார்க்க வேண்டும். இது 84.01 இருக்கிறது. அப்படியே நேர வாருங்கள். வித்தியாசத்துக்கு நாங்கள் பார்க்க வேண்டியது, வித்தியாசத்துக்கு நேர 4 எங்கே இருக்குன்னு தேடுங்கோ. இங்கே 4 இருக்குது. அப்படியே கீழே இறங்கி வந்தீங்கன்னு சொன்னால் அங்கே 3 இருக்கிறது. அப்போ நாங்கள் எடுக்க வேண்டிய இலக்கங்கள் வந்து 69க்கு நேர 84.07ம் இங்கே வித்தியாசத்தில் 3ஐயும் எடுப்போம். மாணவர்களே, மடக்கை வாய்ப்பாட்டில் நாங்கள் 69க்கு நேரவும் 3க்கு நேரவும் 84.07ஐ வாசித்தோம். அங்கு வித்தியாசத்தில் 4க்கு நேர 3ஐ வாசித்தோம். இவ்விரு இலக்கங்களையும் கூட்டினால் 84.10 கிடைக்கும். ஆகவே 69.34 மடக்கை பெருமானம் 1.8410 என நாங்கள் வாசித்து அறிந்தோம். இறுதியாக மாணவர்களே, எல்ஜி 2.9 மடக்கை எங்களுக்கு 0.4624 என்று கிடைத்தது. 69.34 மடக்கை 1.8410 என்று கிடைத்தது. அவ்வாறே 693.4 மடக்கை வந்து 2 இதே பெருமானம் பெறும், 84.10 பெறும். இவ்வாறு 6934 மடக்கை பெருமானம் வந்து 3 என்று வந்து அதே 84.10 வரும். ஏனென்றா இந்த இதில் இருக்கிற 6934 இவ்வளவு இலக்கங்கள்லாம் இங்க இருக்குது. இதற்கு காரணம், நீங்கள் ஒரு தானம் தள்ளி தசம் இருக்குது. இங்க ஒரு தானம் தள்ளி தசம் இருந்தால் 0 என்று வருது. 2 தானம் தள்ளி தசம் இருந்தால் 1 இங்க 3 தானம் தள்ளி தசம் இருந்தால் 2 4 தானம், அதாவது முழு எண்ணுக்கு இறுதியில தசம் இருக்கும். ஆகவே 4 தானம் தள்ளி தசம் இருந்தால் 3 என்று முடிவடையும். இதுதான் எங்கள் தொகுப்பு. மாணவர்களே, மீண்டும் இவ்வாறான ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.